தாவேகா ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர் பாபு சொல்றாரு பாத்தீங்களா? இது மேல ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்ல தமிழக மக்களுக்கு தெரியும். அங்கங்க ஒரு ரவுடிஸை உருவாக்கி இருக்காங்க. அங்க செந்தில் பாலாஜி, இங்க சேகர் பாபு. இதெல்லாம் தேர்தல் நேரத்துல எங்களுடைய தோழர்கள் ரொம்ப அமைதியான முறையில, அதுவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கான ஒரு ஒரு நீதி வேணும்னா, ஒரு 4 மாசம் ஒரு கர்ப்பிணி தங்கை அவங்க வீடு வீடா போய் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து, உங்களுக்கு தாவேக்கா பிடிக்குமா, உங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க கூட கொடுக்கல, உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. உடனே இந்த வட்டத்துல இருந்து நீங்க மாறி வேற வட்டம் வந்துருவான்னு சொல்லிட்டு பிரச்சனை இருப்பா. அதுக்கான காணொலி நீங்க சோசியல் மீடியாலே பார்த்திருப்பீங்க, டிவிலையும் காமிச்சு பார்த்திருப்பாங்க, யார் அடிச்சாங்க, எந்த வட்டத்துல இருந்து அடிச்சாங்கன்னு. இதை உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு நாடக நடிகள் ஒரு 3 பேரை போய் அங்க அட்மிட் பண்ணிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க அடிச்சுட்டாங்கன்னு. ஸோ இதுதான் வட சென்னையில எப்பயுமே திமுக பரவக்கூடிய வெற்றி என்னன்னா, எப்பயுமே இந்த ரவுடிசத்தை வச்சு மிரட்டியே இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. எங்க தலைவருடைய ஆதரவும் சரி, எங்க தலைவருடைய மக்கள் ஆதரவும் சரி, மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கு. அவங்க என்னதான் அடிச்சாலும் நாங்க அகிம்சை முறையில திருப்பி வீட்டுக்கு போவோம். தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா யாரு தாக்குனாங்களோ அவங்க மேல